ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, கலங்கிக் கொண்டே இருக்காதே செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான முடிவுகள் இன்னும் சில நிமிடங்களில் எடுக்கப்படும். சிறப்பான முடிவுகள் எல்லாமே சில நொடிகளில் தான் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியாகவே திடீர் திருப்பமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்கப்படும். இப்போது நான் கூறுவதை கவனமாக கேட்டுக்கொண்டு வா. உன்னுடைய வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறிவிடும் என்பதை நீயே உணரத் தொடங்குவாய். இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்து கொண்ட விதங்களை சற்று மாற்றிக்கொள். உன்னுடைய அப்பா கூறுவதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி செய். எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் உன்னுடைய வார்த்தை ஜாலங்களை உபயோகப்படுத்தி விவாதித்துக் கொண்டே இருக்காதே. வாதங்களை முன்வைத்துக் கொண்டே இருந்தால் உறவுகளை இழக்க நேரிடும். சில நேரங்களில் மௌனமாக இருந்து கொண்டாய் எனில் உறவுகளை நீ வெல்லலாம். பல நேரங்களில் மௌனமே சிறந்த பதில், சரியான பதிலும் கூட. இப்பொழுது சொல், நீ உறவுகளை இழக்கின்றாயா அல்லது வெல்கின்றாயா? முடிவு உன்னுடைய கைகளில் உள்ளது. காலம் கடந்து விட்டது என்று புலம்பிக் கொண்டே இருக்காமல் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்று மனநிலையை மாற்றி பழகிக்கொள். நிச்சயமாக கடவுளே மறந்தாலும் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் வைத்திருக்கும். தக்க நேரத்தில் தக்க பதிலடி தந்தே தீரும். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்கள் இன்றி புலம்பிக் கொண்டே இருப்பவன் அந்த கஷ்டங்களில் மூழ்கி விடுகின்றான். கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகின்றான். இப்பொழுது சொல், நீ கஷ்டங்களை கடந்து வரப் போகின்றாயா அல்லது மூழ்கிவிடப் போகின்றாயா? அடுத்ததாக, நான் எந்த தவறும் செய்யவில்லை, என் மீது பழி போடுகிறார்கள், என்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் வருந்திக் கொண்டே இருக்காதே. உன்னை பற்றி யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன? உன்னை பற்றி நீ அறியாததையா அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள்? யார் என்ன சொன்னாலும் எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? உன்னுடைய அப்பாவாகிய என் மனதில் மகத்தான இடம் பிடித்திருக்கின்றாய். இதைவிட பெரும் பொக்கிஷமாய் வேறென்ன வேண்டும் உனக்கு? வீணான வார்த்தைகளையெல்லாம் உதறி தள்ளிவிடு. துன்பங்கள் சூழ்ந்து விட்டன, துயரத்தின் உச்சத்தில் இருக்கின்றேன் என்றெல்லாம் பதறிக் கொண்டிருக்கின்றாய். துயரின் விளிம்பில் எப்பொழுதும் துன்பம் மட்டுமே தொங்கி நிற்பதில்லை. அங்கே வாழ்க்கையின் இன்னொரு தொடக்க புள்ளியும் இருக்கும். அங்கேதான் பலருக்கும் வாழ்க்கை ஆரம்பமாகும். வாழ்க்கையின் துயரங்கள் வருவது சகஜமான ஒன்றுதான். துயரங்களை தூக்கி எறிந்துவிட்டு முன்னேற பழகு. உன்னுடைய அன்பை மதிப்பவர்களிடம் அன்பாக இரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே. உன்னுடைய அன்பினை மதிக்காது விலகிச் சென்றவரை நீ என்றுமே தேடி அலையாதே. நினைவில் கூட நினைக்காதே. நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது மகளே. உன்னை தேடி வரும் அன்பே என்றும் நிலையானதே. சலனமற்று இரு மகனே. எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பாராத சில நொடிகளில் உன்னுடைய வாழ்க்கையை மாறிவிடும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். நீ நினைத்த சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல காலம் வரும்போது நீ உன் முயற்சியில் வெற்றி பெறுவாய் என்று நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன் அல்லவா? இதோ அந்த நல்ல காலம் வந்து விட்டது. என் குழந்தையே, நீ செய்யும் செயல்களின் விளைவுகள் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் இப்போது நீ செய்த நல்ல விஷயங்கள் ஒரு சிலவற்றிற்கே மிகப்பெரிய பலனை நான் கொடுக்க போகின்றேன். நீ செய்த தவறுகளுக்கெல்லாம் பலனாக இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை பட்டு விட்டாய். அதனால் தான் நீ கஷ்டப்பட்டதும் போதும், நல்லது நடக்க வேண்டும் என்று காத்திருந்ததும் போதும் என்று சொல்லி உனக்கான தலையெழுத்தை மிக சிறப்பாக அற்புதமாக மாற்றி எழுத வந்துவிட்டேன். ஒரு விஷயத்தை யார் சொல்கிறார்கள் என்பதை விட அவர்கள் என்ன சொல்கின்றார் என்பதுதானே முக்கியம். யார் எதை சொன்னாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கும் உண்மையையும் சரியான புரிதலையும் உணர்ந்து கொள். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை ஒருபோதும் பார்க்காதே என் செல்லமே. உன்னிடம் உள்ள குறைகளை நீ கவனித்தால் தானே உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை காண்பதால் அவர்களை குறை சொல்லவும் குற்றமாக பேசவும் மட்டும் தான் முடியும். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவதில்லை.
இல்லை. ஆனால் உன்னிடம் இருக்கும் குற்றம் குறைகளை நீ கவனித்து சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் சுலபமாக முன்னேற்றம் அடைந்து விடுவாய் என் செல்லமே. உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்தபடியே இப்போது நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இது உன்னுடைய வாழ்க்கை. எண்ணத்தால் கூட பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்காதே என் செல்லமே. நல்ல மனிதனாக நல்ல பிள்ளையாக நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நானே உனக்கு துணையாய் நிற்பேன். எப்போதும் நல்ல எண்ணங்களோடே நீ இருக்க வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல விஷயங்களுக்காக ஆசைப்படுகின்றாய். அது நடக்காத போதே துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகின்றாய். முடிந்தவரை ஆசையை குறைத்துக்கொள். அப்படி நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கவில்லை என்றாலும் அதற்கு காரணம் நீ சரியாக முயற்சி செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கொள். துன்பமும் துயரமும் முடியும் அளவிற்கு உனக்கான முயற்சிகளுக்கு நீ சரியான முடிவை பெறும் அளவிலும் உனக்கான உழைப்பு இருக்கட்டும். வாழ்க்கையில் நிம்மதி தானாகவே உனக்கு கிடைக்கும்படியும் நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அடையும்படியும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைக்கப் போகின்றேன் என்றெல்லாமே. தன்னிடம் அதிகாரம் இருக்கின்றது என்று தான் நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்க நினைப்பவன் மனிதனாகவோ நீதிமானாகவோ இருக்கவே மாட்டான். அப்படி ஒரு கெட்ட பிள்ளையாக நீயும் இருக்கக்கூடாது. அதிகாரத்தால் எதையும் செய்ய துடிக்காதே. எல்லா விஷயங்களையும் நேர்மையோடு எதிர்கொள்ள கற்றுக்கொள். மற்றவர்கள் யாராவது உன்னை விமர்சனம் செய்தால் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் கடமையில் கண்ணாக நீ இருந்தால் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வான வெற்றியை நீ பெறுவாயன் செல்லமே. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் நீ இருந்தால் அதுவே உனக்கு நான் கொடுத்த நல்ல வாய்ப்பு என்பதை உணர்ந்து கொண்டு உதவிகளை செய்யப்பார். ஒருபோதும் உதவி செய்ய யோசிக்கவும் வேண்டாம், தயங்கவும் வேண்டாம். இன்று நீ ஒருவருக்கு செய்யக்கூடிய சிறு அளவிலான உதவியானது நாளை உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றி அமைக்கும். முதலில் எல்லோரிடமும் பணிவாக பேசவும் துணிவோடு வாழவும் கற்றுக்கொள். கட்டளையிடக்கூடிய அதிகாரம் உனக்கு வேண்டாம் என்றெல்லமே. தானாகவே எல்லோரும் உன்னை மதிக்கும்படி மதிப்பும் மரியாதையும் உன்னிடம் தானாக வந்து சேரும்படி நான் செய்து காட்டுகின்றேன். உன்னை பிடிக்காதவர்களிடம் இருந்து நீ ஒதுங்கியரு. உனக்கு பிடிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முடிந்த அளவு நீ நல்லதை செய்தால் நன்மை தானாகவே உன்னை தேடி வரும். ஆக்கப்பூர்வமான உயர்வான செயலில் நீ ஈடுபட்டால் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமையும் என்றெல்லாமே. வாழ்க்கையில் எப்போதுமே கெட்ட விஷயங்கள் சுலபமாக கிடைத்துவிடும். ஆனால் நல்லது போராடினால் மட்டும்தான் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு சுலபமாக கிடைக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆராய பழகு. கஷ்டப்பட்டு போராடி கிடைக்கின்ற விஷயங்களை மதிப்போடும் மரியாதை உணர்வோடும் ஏற்றுக்கொள். எல்லாமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பானதாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் எனக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு உன்னை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயம் நீ உயர்வாய் வாழ ஆரம்பிப்பாய். எப்போது நீ மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறாயோ அப்போதே உன்னுடைய பெருமாள் உனக்கானதை தானாக வந்து அள்ளி அள்ளி கொடுத்து விடுவேன். உன்னை வலிமையானவன் என்று நீ நினைத்தால் நிச்சயம் வலிமை உள்ளவனாகவே மாறி விடுவாய் என்றெல்லாமே. எப்போதும் தைரியமாக இரு. மகிழ்ச்சிக்கு ஒரே வழிதான் இருக்கின்றது. உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதை முதலில் நிறுத்திக்கொள். அதுதான் நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கான